நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியமான நேயர்களே, இன்றைய சமூக வலைத்தள காலத்தில் வியூஸ், லைக், ஃபாலோவர்ஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிலர் இதை செய்ய தயங்குவதில்லை. ஆனால் சில நேரங்களில் மனிதன் செய்யும் ஒரு செயல் அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் தற்போது இணையதளத்தில் மீண்டும் பேசப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் வாழ்ந்ததாக கூறப்படும் ரெபெக்கா என்ற ஒரு பெண் சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமானவர். உயர்கல்வி முடித்திருந்த இவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களில் லைவ் வீடியோஸ் ஃபாலோவர்ஸ் சேர்த்து கொண்டிருந்தார். அவருடைய வீடியோல மக்கள் கொமான்ல என்ன சேலஞ்ச் கொடுக்கின்றார்களோ அதை லைவ்ல செய்து காட்டுவதே இவருடைய கண்டென்ட்டாக இருந்து வந்தது. ஒரு நாள் இஸ்லாத்தை வெறுக்கும் ஒருவன் கொமாண்டில் ஒரு விஷயத்தை எழுதுகின்றான். முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியமானது குர்ஆன். தைரியம் இருந்தால் அதை பற்றி ஏதாவது செய்து காட்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு சிறு வயதிலிருந்தே இஸ்லாமை பற்றிய தவறான எண்ணங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அந்த கொமாண்டை சேலஞ்சாக எடுத்துக்கொண்டார். புதியதாக ஒரு குர்ஆன் வாங்கி வந்து லைவ் வீடியோ ஆரம்பித்தார். உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர் செய்த செயல் பல முஸ்லிம்களின் மனதை உடைத்திருக்கிறது. அவர் குர்ஆனை அவமதிக்கிறார், அதை கிழித்தார், இறுதியில் நெருப்பில் எரிக்க முயல்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக வைரலானது. சிலர் அவரை திட்டினார்கள். ஆனால் பல முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ் இவரை மன்னிக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள். இதுதான் உறவுகளை இஸ்லாம். வெறுப்புக்கு பதிலாக கூட நன்மையை விரும்பச் சொல்லும் மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நன்மையும் தீமையும் சமமாகாது, நீ தீமையை மிகச்சிறந்த முறையில் தடு. சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 34வது அத்தியாயம். அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து அந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கு இரவில் தூக்கம் வரவில்லை. 3 நாட்கள் தொடர்ந்து விசித்திரமான அனுபவங்கள். குர்ஆன் ஓதப்படும் சத்தம் கேட்பது போல அமைதியில்லாத மனநிலை, கனவுகளில் குர்ஆன், இப்படி பல விஷயங்கள் நடந்ததாக அவர் பின்னர் கூறியதாக இணையதளத்தில் பகிரப்பட்டிருக்கிறது. 3வது நாள் அவர் லைவ் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் அழுது கொண்டே, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள், அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்ட வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் தனது சோசியல் மீடியா அக்கவுண்ட் அனைத்தையும் டிலீட் செய்து ஒரு மஸ்ஜிதில் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இந்த கதை மூலம் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. உண்மையில் அல்லாஹ் ஹிதாயத்தை யாருக்கு எப்போது வரும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். சூரத்துல் நூர் 46வது வசனம். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், என் அடியார்களே, நீங்கள் உங்கள் மீது அளவுக்கு மீறி தவறு செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். சூரத்துல் சுமர் 53வது அத்தியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவரின் மூலம் அல்லாஹ் இன்னொருவருக்கு நேர்வழி காட்டுவது உலகில் உள்ள செல்வங்களை விட சிறந்தது. சஹீஹுல் புகாரி. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் யாரையும் நிரந்தரமாக வெறுக்க வேண்டாம். இன்று இஸ்லாத்தை எதிர்க்கும் ஒருவர் நாளை இஸ்லாத்தில் பாதுகாவலராக மாறக்கூடும். அல்லாஹ் நமக்கும் வழிதவறி இருப்பவர்களுக்கும் ஹிதாயத் வழங்குவானாக. இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இதிலூடாக பயன்பெற துவா செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.